கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, இதுவரைக்கும் கண்ணீர் விட்டு 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 உன்னுடைய வாழ்க்கையில எல்லாம் என்ன செய்யாச்சு? உன்னை விட்டு போயிருச்சா? இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை பார்க்க முடியலையா? ஒரு அதிசயத்தை பார்க்க முடியலையா? என் வாழ்க்கையில ஒரு அற்புதம் நடக்காதான்னு சொல்லி ஏங்கிட்டு இருக்கிறியா? கர்த்தர் இதை பார்த்துட்டு இருக்கிற உனக்கு சீக்கிரமா ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. இதுவரைக்கும் எந்த கதவு பூட்டப்பட்டிருக்கோம், எந்த கதவு எந்த மனுஷனால பூட்டப்பட்டிருக்கோம், இந்த வேளையில கர்த்தர் அந்த கதவை திறக்க போறாரு. ஏசாயா 45வது அதிகாரத்துல அவர் சொல்றாரு, வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பால்களை அவர் என்ன செய்வாராம்? முறித்து போடுவாராம். இன்றைக்கு இதுவரைக்கும் உன்னுடைய வாழ்க்கையில அடைப்பட்ட கதவு, இதுவரைக்கும் நீ கண்ணீர் விட்டு 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 இதுவரைக்கும் இனிமேல் அற்புதம் நடக்காதான்னு மூடி இருக்கிற உன்னுடைய சூழ்நிலை, ஒருவேளை எல்லாராலையும் அவமானப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு கவலையோட உன்னால என்ன செய்திருக்கலாம்? துரத்தி இருக்கலாம். ஆகார் அன்றைக்கு துரத்தப்பட்டு வனாந்திரத்துல போகும் பொழுது கர்த்தருடைய தூதன் இறங்கி பாருங்க, அன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்யறாரு.